Good morning, sir. Good morning, sir. எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்கப்பா. உங்களுக்கு எப்படி எக்ஸாம் வைக்கிறாங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் டெட்னு ஒரு எக்ஸாம் வச்சிருக்காங்க. இன்னும் 3 மாசத்துக்கு நான் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். அதனால இன்னும் 3 மாசத்துக்கு உங்களுக்கு எந்த பாடமும் நடத்த மாட்டேன். இது வரைக்கும் நான் என்ன நடத்தினேனோ அதே அமைதியா உட்காந்து படிக்கணும். என்னை எந்த தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் எதுவும் உங்களை கேள்வி கேட்க மாட்டேன். அதே மாதிரி என்னை தொந்தரவு பண்ணாங்க, அமைதியா படிக்க விடுங்க. ஓகே சார் டெட் எக்ஸாம்னா என்னது சார்? வேலை சொன்னேன், எதுவும் கேட்காதான்னு. இப்போ தெரிஞ்ச என்ன போறேன். டெட்னா டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு. படி. இப்போ உங்களுக்கு தகுதியே இல்லையா சார்? வேண்டாது, தகுதி இல்லாமலாம் இங்கே யாரும் வரல, எல்லாம் தகுதியோட தான் வந்திருக்கோம். இது எங்களோட தகுதியை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். ஓகே, ரொம்ப ஓவரா பதவியை பார்த்துக்கலாம், இன்னும் எடுத்துக்கலாம். படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம இதெல்லாம் தேவையா சார்? ஏய், ஏன்டா இப்படின்னு சொல்றீங்க? படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம வாத்தியார் வேலைக்கு வந்திருக்கோம். நான் உங்களை சொன்னால இப்ப நீங்க என்ன சொல்றீங்களா? ஒழுங்கா உட்காந்து படிங்க. ஒழுங்கா படிச்சனால தான் வாத்தியார் வேலைக்கு வந்திருக்கோம். சார் போர் அடிக்குது சார், ஏதாவது நடத்துங்க சார். ஆமா, இத்தனை நடத்தின படிச்சு கிழிச்சிட்டாரு. என்ன ஒழுங்கா உட்காந்து படிச்சா நடத்தின ஒழுங்கா படிக்கல. என்ன சார் 1க்கு சார், சார் 2க்கு சார், சார் 3க்கு சார். டேய் லூசு பையல, வீட்டுக்கு போயிட்டு வரேன்டா. என்ன சொன்ன? தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொன்னேன் சார். எனக்கு வேற மாதிரி கேட்டுச்சு சார். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். அதான் சார் என்னென்ன ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். கூட ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். அந்த நான் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கமோ. இவனுங்க வேற எக்ஸாம் வச்சு தொந்தரவு பண்றாங்க. ஃபெயில் ஆயிட்டா கேவலமா. சார் 1க்கு சார். இதாண்டா லாஸ்ட், இதுக்கு மேலே யாரும் போகக்கூடாது. அமைதியாக உட்காருங்க. என்னடா எவனையும் காரணம்